எவ்வளவு போராட்டம் கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கார் ஒன்று வாங்கியாச்சு. வயசான காலத்துல இனிமேட்டு எங்க போகணும்னாலும் கார்ல தான் போவேன். காரை பார்த்துட்டா போதுமே, உங்க ஆத்தாளுக்கும் உனக்கும் அப்படியே பைய கொண்டு அடுக்குவீங்களே 10 பை. என்னத்துக்காவது காரு கேப் புக் பண்றான்? எது நான் ஒரு பைக்கா கார் எடுப்பியா? வாசல்ல பஸ் வருது, இதுக்கு போய் கார் எடுக்கிறேன்ற? நான் பஸ்லயே போய்க்கிறேன் அமைதியா. ஏன் ஒருத்தனுக்கு எதுக்குடா காரு? ஏன்டா கார் இருக்குதேங்கிறதுக்காக நம்ம உட்காந்து ஆடக்கூடாது சரியா? நடந்தே போயிட்டு வரேன் நான். 2 பேருக்கு எதுக்குடா காரு? ஆட்டோ புக் பண்ற? ஐயோ, இங்க திருப்பதி வரைக்கும் கார்லயே நம்ம 4 பேர். பேப்பர்ல பார்த்தேன் இதே மாதிரிதான் குடும்பம் வந்து கார் எடுத்துட்டு திருப்பதி பேருக்கு ஆக்சிடென்ட்ல வந்து 4 பேருமே ஸ்பாட் அவுட். கார் இருக்கேன்ட்டு இஷ்டத்துக்கு எடுத்துட்டு அவ்வளவு லாங் எல்லாம் போவேனா? இங்க பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் பரவாயில்ல, 100-150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போவீங்களா திருப்பதி வரைக்கும் கார்லயே? 100 பஸ் போகுது, வாசல்லே ஏறினா வாசல்லே இறங்கிடலாம். இங்க இருக்குடா 3 கிலோமீட்டர் தான், அதுக்கு எதுக்குடா காரு? இங்க இருந்து ராமேஸ்வரத்துக்கு பைக்ல போக வேண்டியது ஏறிக்கிட்டு, இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு லாத்திக்கிட்டு பைக்ல போக வேண்டியது. இங்க இருக்க 50 இருக்கு உன் காரா? அந்த அன்சூல் பையில கூப்பிடு, அவனோட நீ பைக்லயே போ. டேய் போறப்போ 4 பேர்ரா, அங்க உங்க ஆத்தாளையும் தங்கச்சியும் விட்டு மறுபடியும் வரமோ நம்ம 2 பேர் தானே வருவோம். 2 பேருக்கு எதுடா காரு? லோக்கல் ட்ரெயின் 5 ரூபா தான். எது காரு? பேசாம வித்துடலாமே. ஊர் உலகத்துல பிள்ளைங்க பெத்தவங்க செருப்பை தொட்டு கும்பிட்டு கார்லயே கொண்டு போய் கார்லயே கொண்டு வந்து விடுது. இது வெள்ளிக்கிழமை அன்னைக்குமா காரை விக்கலான்னு பாரு. இதுல என்ன பிள்ளைய அதெல்லாம் பழைய மாதிரி ட்ரெயின்லயும் பஸ்லயும் அலைய விட்டாதான் புத்தி வரும். கார் இருக்குன்னா திமிரு, அது வேற எதுவும் இல்லை.